பொண்ணு வேறியா? பொண்ணு வேணும். என் ஊர் என்ன ஊரு? கீரப்புளியும். 2024 மாத்தினாங்களா? ஊரு கீரப்புளியும். கீரப்பாளையம். பொண்ணு கேட்டியா? சூப்பரான பிகர் வந்துருக்கா காலத்துல. என்ன சீக்கிரமா எனக்கு ரொம்ப நிக்க முடியல. மாமா காந்தி இந்த பக்கம் நான் முடிச்ச போறேன். அந்த பக்கம் ஏமா இப்பதான் பழைய உருவத்துல வந்திருக்கு. அதுக்கு முன்னா இந்த ஆணோட ஆடும்போது இது எனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தான் வேணும். நீனும் அதான் நானும் அதான் நானும் போட்டேன் நீனும் போட்டேன். சின்ன பையன் லாஸ்ட் பையன் போட்டோம்லாம் சொல்லிட்டு போனாரு. என்கிட்ட கூட புரியலங்க. அதுல பாரு அந்த பக்கம் ஒரு பக்கமா ஒரு மாதிரியா போல இந்த பக்கம் ஒரு மாதிரியா போல ஒண்ணும் புரியலையா? எப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு அதுல பாதி இதுல சொல்றா. உடையில கருவாடு கொண்டையில பூவாடு அதை தோண போன சாப்பிட உடையில கருவாடு கொண்டையில பூவாடு என்ன சொல்ற நீ? அந்த கோலம் போற இதுமாதிரி தான் போச்சுவா. விழுப்புரம் பஸ் நிறைய பார்த்தா. என் உருவத்தை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடிமே தெரியுது. எப்பா என்னை பேடி என்று நீ அழைக்கவும் அதை செவி கொடுத்து கேட்கவும் நான் செய்த பாவம். எதனாலங்க? இந்த பாராக பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு மனிதனும் பிறப்பாளையான ஆனால் சில காலம் துன்பத்திலே வாழ்வான், சில காலம் இன்பத்திலே வாழ்வான். ஆனால் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ராதேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் செலுத்தோம். நாங்கள் பிறந்த பொழுதிலே இதுவரைக்கும் அப்பா சந்தோஷத்தை எங்க கண்ணால பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? அரவலங்கொடியோ அரவலங்கொடியோ கொடியோன் ஏவலின்படியே இந்த உலகத்திலே யாருக்குமே எங்களுக்கு வந்த நிலை வரக்கூடாது. எங்களை கொல்ல எத்தனையோ செய்தார். அத்தனையும் சாட்சாய பெருமான் வாழை தப்பித்த பாண்டவர்கள். ஆனால் அப்படி தப்பித்த பொழுது வரடாத எல்லையில் அரக்குமாலை ஏற்படுத்தி ஐவரும் முடிப்புற செய்து குத்தி குளித்து பார்த்தான். எம்பெருமான் தகவால் தப்பித்தீர்கள். கடைசி முறையிலே எப்பா அவன் 60 பிள்ளைகளிலே லட்சணக்கு உபநாய் கண்டாலும் என்று வரவழைத்தான். சூதுபாது இல்லாத பாண்டவர்கள் கள்ளன் இல்லாத பாண்டவர்கள் அந்த சபைக்கு சென்று சகடியை கொண்டு பகையாடினார். நாடு ராஜ்யம் பண்டு பண்டாரும் எல்லாம் மறுத்தான். ஒரு மனிதன் உயிரை காட்டிலும் மானம் பெரிது. அந்த மானமாகப்பட்டது எங்கள் யாகப்பட்டு மண்ணை வைத்து ஆடுவான், பொருளை வைத்து ஆடுவான், மனமாற தாலி கட்டிய பொண்டாட்டி யாரை வச்சு ஆடுவான். அப்பெரும் பாவத்தை நாங்க செய்தோம். பார்த்தான் துரியோதனன் தோற்றவன் பொருள் கழித்தவனுக்கு சொந்தம். காந்தார் படையிலே இருக்க யாகஜாலியை சிகைப்பிடித்து கொண்டு வாடா அப்படி என்றார். அத்திமாநகரம் 66ஆம் விதி புறப்படியாக கொண்டு வந்தான். அஷ்டபரிபடி நிறுத்தினான். அவர் துயிலை கலந்து நிர்வாண கோலத்தோடு என் மனது துறையில் உட்கார வைக்கிறான். அந்த சரையில எத்தனை பெரியப்பா கோணாச்சாரி, கிருபாச்சாரி, எங்கள் பாட்டன் பீஷ்மசாரி, இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் அத்தனை பேர் பாதத்தில் விழுந்து கதறி எழுது பார்த்தார்கள். ஒருவரும் ஏவென்று கேட்கவில்லை. கடைசி முடிவிலே ஓடி வந்து எங்கள் பாதத்தில் விழுந்த ஐயா நான் யாரோ அல்ல ஐயா, நீங்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவி மாத்தான் ஒருவன் சித்திரவதை பண்ணுகிறான், கேட்க கூடாதா அப்படி என்று கதறி எழுதான். கண்ணால் பார்க்க முடிந்தது, காதால் கேட்க முடிந்தது. எனரா துரியோராய் பெரும் கொடுமை செய்கிறாய் அப்படி என்று கேட்க நாரியற்ற பாவிகளாய் இருந்தோம். சாட்சாயம் பெருமான் தயவானால் மாறாத துயிலை பெற்று அம்மையால் மீட்கப்பட்டு 12 பிரமாசம் ஓராண்டக்காத மாசம் துளைத்து வர வேண்டும் என்று கட்டளை. அந்த கட்டளை பிரகாரம் அரவலன்படியே ஐவரும் 2 ஆண்டு அந்த துருபதம் அளித்த
அறிந்து ஒரு மகள் இளவெளித்தனறிவு ஒடுங்கிய புலங்களைந்து உடையோ அவன் இட்ட கட்டளை பிரகாரம் 12 வனவாசத்தை முடித்து ஓராண்டு காலம் மறுபடிய வாழ வேண்டும். அப்படி என்று பாண்டவராகிய கதாக்களும் எங்கள் யாக பத்தனையும் அவரவரை ஏற்ற உருவத்தை எடுத்தார்கள். இந்த 1 வருஷ காலம் நான் யாரென்று தெரியக்கூடாது அப்படி என்று இந்த நிலைமையோடு இருக்கிறேன். என் உருவத்தை உத்துப்பாரு. இந்த 1 வருஷ காலம் இந்த விராடாசத்திலே ஆணுமில்லாத 32 அழகு வாழ்ந்தவன். அப்படி 32 அழகை மாற்றி ஆணில்லாத பெண்ணில்லாத பேடி அங்கு இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் நன்றி. அங்க பாடுறா பாரு இந்த வசந்த மண்டபத்திலே ஒரு உருவமாக பட்டது. ஒரு பொருளை களவாட ஒரு ஆனால் அவன் எவ்வளவு பயந்து செல்வானோ அதை போல தூணுக்கு தூண் மறைந்து உத்து பாத்தியா? அது யாரு தெரியுமா? வேற யாரும் யாருங்க? 52 தேச ராஜாக்கள் கூடி விளவழைத்தார்கள். ஒருவரும் வளைக்க முடியாத வில்லவளைத்து அத்தனை பேர் முன்னே கரம் பிடித்தனே. நான் சொல்லி தொட்டு தாலி கட்டிய மனைவி எங்க விதியை பார்த்தியாடா? அந்த அம்மா எனக்கு மனைவி. அந்த அம்மாவுக்கு நான் புருஷன். ஒரு கணவனை பார்க்க ஒரு மனைவி பெரும் நிலைமையோடு வரலாம். இந்த உலகத்துல யாருக்காவது வரலாம் கூடாது. அப்படி வரும்படியான அம்மா யாரை அம்மா ஜானகேலியை பார்க்க வேண்டும் அப்படி என்று வந்து கொண்டிருக்கிறார்.
நாங்கள் திருவடிக்கு உங்கள் மனைவியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அநேக கோடி வணக்கம் ஐயா. ஐயா வந்தனம் செய்தபடி இருந்தாலும் ஐயா இந்த என்ன வார்த்தை சொன்னேன்? நான் பேடியா? நான் பேடியா? ஐயா பைத்தியக்காரி. இந்த விராட தேசத்தை வந்த பொழுது எத்தனையோ பேர் சொன்னார்கள், இதோ போகிறான் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடி என்றான். அப்பொழுது நாம் வருத்தப்படலை. ஏன் தெரியுமா? நாம் யாரென்று தெரியாதவர்கள், நம் நிலைமையை புரியாதவர்கள். அப்படி என்று விட்டு தாலி கட்டிய மனைவி நீ என்று பேடி என்று அழைத்து இந்த உயிரை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறது. யாரை பார்த்து பேடி என்றாள்? உன்னை பெற்றானே ரணமுக பாஞ்சாளன், புலிமுக பாஞ்சாளன். அவரை நான் கேட்டுப்பார். என்னை மனவாழ்க்கை படித்து வைத்தாய் அர்ஜுனன். அவன் ஒரு பேடி அப்படி என்று அவனை போய் கேட்டுப்பார். பைத்தியக்காரி. யாரை பார்த்து பேடி என்றாள்? உன்னை பார்த்து என்னை பெற்றானா? என் சீரத்தை பார்த்து உன்னை பெற்றானா? ஒவ்வொரு தகப்பனும் ஒரு பெண்ணை பெற்று பருவத்தை அடைந்த பிறகுதான் ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பான். உன்னை பெற்ற தந்திருக்கிறான். என் வடிவத்தையும் பார்த்து மறுபடி உன்னை பெண்ணாய் பெற்றெடுத்தான். அவனை போய் கேளு. அறிவற்றவன். உன் தந்தை பாஞ்சாலன் எங்கள் குருவாக இருக்க முடியாது. போராட்டான் இடத்திலே சொன்ன வார்த்தையை மறுந்தான். அந்த நேரத்தில் 105 பேருக்கும் ஆசானாய் இருந்தார். ஓடி வந்தோம். குருதேவா, குருதட்சணை செய்ய வேண்டும் அப்படி என்றார். குருகுல மக்களா, எந்த பொருளும் குறையில்லாத இருக்கிறார். குருதட்சணை என்று ஒன்று செய்ய வேண்டுமே. ஆனால் ஒரு சபதம் இருக்கிறது. ரணமுக பாண்டாளன், அவனை அடித்து கட்டி பதவடிவத்திலே கட்சி வந்து என் பாதத்தில் வணங்கி செய்யும் அப்படி என்றார். அந்த வார்த்தையை கேட்டு தூறு கொண்டு கடைபொழிய சோமகேச பெருந்தவன் 100 கொண்ட குமரனபுரம் நகர நோக்கி நீளான பைத்தியக்கார் துரியோதன முதல் 100 பேரும் சென்றார்கள். உன் தந்தையார் எப்படியான பாண்டாளனை வெற்றி அடைய முடியாது புறங்காட்டி ஓடி வந்து விட்டார். அந்த நேரத்தில் என் குருவுடைய பாதத்தில் விடுங்க. ஐயா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பாண்டாளனை கொண்டு வருகிறோம் அப்படி என்று. அர்ஜுனா, வெற்றியோடு போய் வாடா என்றார். அதை கேட்டு சந்தோஷப்படுவதா சஞ்சலப்படுவதான்னு தெரியல. ஏன் தெரியுமா? பாஞ்சால நாட்டுக்கும் அத்திமா நகரத்துக்கும் நீண்ட தூரம். ஏறி செல்ல ரதம் இல்லை. யாரை கேட்பேன்? ஒரு பெத்த தகப்பன் இருந்தால், அப்பா அந்த பொருளை எனக்கு கொடுக்கணும் உரிமையோட அப்பங்கிட்ட கேட்கலாம். இவை வீரப்பிரதாபம் இருந்தும் தீரம் இருந்தும் ஏறி செல்ல ரதமில்லாததுக்கின்றவே அப்படி என்று வருத்தப்பட்டு வீரம் குஞ்சி நின்று என் சிறிய தந்தை ஓடி வந்தார். அற்றுடா கண்ணே, வருத்தப்படாதே அப்படி என்று ஒரு பழுதடைந்த ரதத்தை கொடுத்தார். அதை செப்பனிட்டு பாஞ்சால நாட்டை அடித்தோம். மாறு கொண்டு விதைய வீசும் வந்தார். வீறு கொண்ட மானது விலங்கிடவே பட்டது. பைத்தியக்கால் ரணமுக பாஞ்சாலன், புலிமுக பாஞ்சாலன், தந்தை பாஞ்சாலன் அவனை பிடித்து அடித்து ரதகொடி கம்பத்திலே கட்டி வந்து அவனை போய் கிளறி என் கணவன் ஒரு பேடி அப்படி என்று சூரன் கொண்ட தேவர் போற்றும் தொல்புவியோர் பற்றவே 6 கொண்டு ஈசனோடு அது சமர் கூறிய பைத்தியக்காரி 12 வனவாசம் வந்தோம். முதல் வனமாக இருக்கபடியான காவிய வனத்தை அடுத்த பொழுது வியாசர் சொன்னார், பாண்டவரே, துரியோதனன் இட்ட கட்டளை 13 மணித்து சென்றால் நாடு கொடுக்க மாட்டார்.
அவன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் காப்பை எடுத்து விட்டு, ஆனால் 13 வலித்து சென்றால் நாடு கொடுக்க மாட்டான். சமாதான முறையிலே நாடு கிடைக்காது, சண்டையிலே நாடு கிடைக்காது. அதனால் யாராவது ஒருவர் சென்று பரமனை வணங்கி அப்படி என்று கட்டளையிட்டார். சாட்டா எம்பெருமான் ஓடி வந்தார். அத்தனா இந்த 5 பேரிலே உன்னை தவிர வேறு யாரும் சிவனை பார்க்க முடியாது அப்படி என்றார். கைலாயம் சென்று அந்த பரமனாக பட்டவன் கூறு ஒன்று உறவமாற்று கொடு சமர் புரியவே. அந்த நேரத்தில் சிவபெருமான் தன் உருவத்தை மாற்றி ஒரு வேடுவனாகவும், அந்த தாய் இருக்கிறார் உமாதேவி வேடுவை பெண்ணாகவும், அவர் பெற்ற பிள்ளை விநாயகன் வேலம் வேடுவர் பிள்ளைகள் 4 வேதம் ருக்கு அசு சாமம் அதர்வனம். அந்த 4 வேதத்தில் 4 நாய்குட்டிகளாக்கி ஓடி வந்தார். இருவருக்கும் சண்டை வந்தது. அந்த நேரத்தில் என் கரத்தில் இருந்த அக்கினிதவனால் கொடுக்கப்பட்ட அராத காண்டிபம் அவருடைய வேடுவனாக இருந்த ஈசன் அந்த நேரத்தில் தூறு கொண்ட வந்த சுடத்திட 6 கொண்டு பெருக்கிட அவன் கையில் அஞ்சும். அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய மண்டத்தில் ஓய் அடித்தன் அடிபட்டான். நான் அடித்த அடி கல்லு நூல் தேரைக்கும் கற்பத்தில் உள்ள சிதிருக்கும் யானை முதல் எறும்பு கடைசி 84 சிவா. நான் அடித்த அடி அந்த பரமனை போய் கிளறி, பரமேசா என் கணவன் என் வாழ்க்கை மனாவன் அந்த அத்துடன் பேடி அப்படி என்று சிலரை கேட்டான். நானா பேடி எந்த ஒரு பெண்ணாவது தன்னை தொட்டு தாலி கட்டிய கணவனை பேடி என்றும் போடி என்று எவளாவது பேசியிருப்பாளா? ஐயா, நீங்கள் எப்பேற்பட்டவர், எத்தன்மை வாய்ந்தவர், உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய விவேகம் என்ன, உங்களுடைய பராக்கிரமம் என்ன, அனைத்து தெரிந்த நான் உங்களை பேடி என்று சொல்வேன் ஐயா. அப்படி உங்களை அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை ஐயா. பார்க்க முடியாத மக்களுக்கெல்லாம் நான் பேடியா இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியுது ஐயா? சிசுவனுக்கும் படியாளுக்கும் கட்டியமாக திகழப்பட்டவர். இந்த உலகமெல்லாம் புகழபடியான புகழபடியான கைலாய பரமனாக அந்த பரமன் எப்படி ஒரு பாதியானும் ஒரு பாதத்தில் தன் சரீரத்தில் இடபாகமாகத்தானே ஒரு தன் மனைவியாக இருக்கக்கூடிய உமா பார்வதி இடபாகம் அளித்தார் அல்லவா? அதை போல இந்த ஈசனை போல பரமன் எப்படியோ அப்படியோ உன் கண்ணுக்கு தோற்றமளிக்கிறது. அப்படி இருந்தாலும்
கண்ணே தங்களிடத்தில் ஒரு விண்ணப்பமாக ஒரு செய்தியை உரைக்க மகாராஜாவுக்கு ஆசீர்வாதம். ஆனால் உன் உள்ளத்திலே தீராத துயரத்தோடு வந்திருக்கு தெரியுது உன் முகத்தை பார்த்தவனுங்க. ஆமாம் ஐயா. ஆனால் அந்த உண்டை மற்றவருக்கு தெரியுமே. ஆனால் துரியாதவனுக்கு ஆபத்து வந்துடுமே, மீண்டும் 13 காலங்கள் நிற்க வேண்டுமே. அப்படி என்று வருத்தப்படாது. ஏன் தெரியுமா? அவன் இட்ட கட்டளை முடிந்து 13 முடிந்து ஒரு நாள் அதிகமா இருக்கிறது. அதனால யாரு பார்த்தாலும் பயம் இல்லை. சொல்லு வந்தது. ஐயா ஆசை உள்ள தங்களிடத்தில் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை உரையாட வேண்டுமே. ஆனால் என் மனமாகப்பட்டது உரைக்கப்படியான வார்த்தையை கேட்டு அதுக்கு பதில் வார்த்தை ஒரு மனது வேதனைப்பட முடியாது பேசிடுவனும். அப்படி என்று பெண்ணால் அதனால என் மனமாகப்பட்டது ஏதேனும் உங்களால் அதனால பயப்படுறேன் ஐயா. கண்ணே சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது பிறருடைய மனதை வேதனைப்படாத சொல்லுவோமே. ஆனால் அதுல எந்த குற்றமும் கிடையாது. ஆனா மற்றவர் மனதை நோக்க முடியாத ஒரு வார்த்தை சொல்லிவிடுமே. ஆனால் அது குற்றமான வார்த்தை. இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரு வார்த்தை நடமாடி கொண்டு இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? முதல் வனமா இருக்கபடியான 12 வனவாசம் வந்தோம். அந்த வந்த பொழுது கண்ணே இந்த காத்தளிக்கிற நேரத்தில் ஒரு மாவிருட்சம் இருந்தது. அந்த மாவிருட்சத்திலே ஒரே ஒரு மாங்கனி இருந்தது. மன்னா அந்த கனி அறுத்து எனக்கு கொடுங்க அப்படி என்றார். உன் வார்த்தையை கேட்டு பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலனாகப்பட்டவன் நீ பிறந்த பொழுது பூமியிலே நடப்பாயானால் உன் பாதம் நோகும் அப்படி என்று ரத்திலே கம்பளியை பரப்பி அதன் மீது காம்பறிந்த மலர்கள் அந்த காம்பு கூட மகளுக்கு வலிக்கும் அப்படி என்று அந்த காம்பை அகற்றிவிட்டு மலரை கொட்டி நிரப்பி முன்னே விட்டு பின்னே இருந்து அழகு பார்த்தான். அப்படிப்பட்ட பாதத்தை இந்த 12 வனவாசம் காட்டகம் வந்திருக்கிறாள் இந்த அம்மா. அவருடைய ஆசையை நிறைவேற்றும் அப்படி என்று அந்த கனி அறுத்து உன் கையில கொடுத்த உடனே சாட்டாயம் பெருமான் ஓடி வந்தார். செய்துவிட்டார். அச்சுனா 12 வனவாசம் ஓராண்டாக்காத வாசம் தொலைக்க வந்தீங்க. இதுவே உங்களால தாங்க முடியாத சுமை. இப்ப வேறொரு சுமையை தாங்க விதி வந்து விட்டதாடா அச்சுனா அப்படி என்றார். என்ன மாமான்னு கேட்டேன். அச்சுனா அந்த மாங்கனி அறுத்து கொடுத்தாயே 12 வருஷத்துக்கு ஒரு கனிதான் பாது இருக்கும். அந்த கனியை அந்த முனிவன் உண்ண வேண்டும் அப்படி என்று தபத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். 12 வருஷம் முடியுமையானால் அவன் கரத்திலே விழும்.
அந்த கனியை புசித்துதான் அவன் தவத்தை மறுவான். அப்படி உள்ள கனியை அறுத்து கொடுத்து விட்டாய். அவன் கண் விழித்து பார்த்தால் ஆபத்து வந்துவிடும். அப்படி அருந்த கனி தானா போய் பொருந்தும். அவர் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை சொல்லுங்கடான்னு சொன்னார். நாங்கள் 5 பேரும் சொன்னோம். அப்படி சென்ற போது 600 யோசனை இந்த மாதிரி கணக்கு 600 ஒரு வார்த்தைக்கு அந்த மாதிரி கணக்கு போச்சு. அப்படி போன கனி ஒரு மயிரடையில நின்றது. உன் உள்ளத்துல இருக்கிற உண்மையை சொல்லுமான்னு பகவான் ஒண்ணு கேட்டார். முதல்ல பொய்ய சொன்னேன். நாங்க 5 பேரும் சொன்னோம் பாரு. அம்மா தூரம் போன கனி கீழே வந்து விழுந்து போச்சு. வந்து விட்டது. மறுபடி சாட்டாய பெருமான், அம்மா உன் உள்ளத்துல இருக்கிற உண்மையை நீ மறைக்காது, அந்த உண்மையை சொல்லு அப்படின்னாரு. உன் உள்ளத்துல இருந்த உண்மையை சொன்ன. ஆமா, எந்த உண்மை? வில்லா வளைக்கும் நேரத்திலே 55 தேச ராஜாக்கள் வளைக்கும் நேரத்திலே துரியோதனை வளர்த்தான். எத்தனையோ பேர் வளர்த்தான். அந்த வில்லை வளைக்க முடியல. அங்கு தேசாதிபன் கண்ணன் ஓடி வந்தான். அந்த வில்லை வளர்த்து நாடியை பூட்டுவதற்காக ஒரு மயிரடை போச்சு. ஐயோ, இவன் தான் நமக்கு கணவன் அப்படி என்று மனசால நினைச்ச விதி இதுதான். நினைச்ச அந்த உண்மையை மட்டும் சொன்ன பொழுது அருந்த கனி தானா பொருந்தியது. அந்த நேரத்தில் அப்படி இருந்து வந்தாயோ, ஆமா, குற்றமில்லாத வார்த்தையா பார்த்து சொல்லு. அதான ஐயா, ஐயா நாட்டத்தூள் அவன் பேர சொல்றியே, உன் நாக்கு பூசல, உன் உள்ளம் தடுமாறல, உன் நாக்கு பெறல. ஏன் தெரியுமா? அவனுக்கு பங்காளி சித்தப்பன் புள்ளியோ. அவன் எப்பெரும் பாவத்தை செய்தாலும் நாங்கள் சொல்லிதான் ஆகணும். ஆனா உன்னை செய்த கொடுமைக்கு அவன் பேரை உச்சரிக்க நேரத்தில் ஐயோ இந்த பாவி பேரை சொல்லணும்னு உன் பக்கம் துடிக்கல. ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். அந்த பாவியாக இருக்கக்கூடியவன் பெயரை நான் இப்பொழுது நான் உரைத்துதான் தீர வேண்டும். கட்டளை, அதற்கான கட்டளை ஐயா. ஆமாம் ஐயா. தென்கோடி காலத்தில் இருக்கக்கூடிய பசுமந்தைகளை திருகார்த்தனாகப்பட்டவன் படையை கொட்டி வந்து ஓட்டி சென்று விட்டான். அதை கேள்விப்பட்ட நாட்டிலே உள்ள மக்கள் ஆடவர்கள் கட்டி ஆடவர் ஒருவர் கூட இல்லாத வித்தியாசத்தை கொண்டு வர போயிட்டாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது வடகோடி காலத்தில் இருக்கக்கூடிய பசுமந்தைகளை துரியனாகப்பட்டவன் மடங்கி சென்று போய் வந்து இருக்கிறான். அப்படி இருக்க முடியாத வேலையில் அது இருக்கக்கூடிய சுதந்திர இருக்கிறது. அது மன்னராக இருக்கக்கூடிய புத்திரகுமாராகப்பட்டவன் அந்த விஷயத்தை தெரிந்து, அம்மா நான் போய் பசு கூட்டங்களை மடக்கி வருகிறேன், அவர்களை வெற்றியாளர் கொண்டு வருகிறேன். ஆமாம், அப்படி என்று தன் தாயாரிடத்தில் உரைக்க தாயாகப்பட்டது என்னிடத்தில் ஆலோசனை கேட்டது. என்ன கேட்டது? அம்மா, என் சிறு குழந்தையாகப்பட்டது மாடுகளை திருப்ப செல்கிறேன் என்று உரைக்கின்றான். சண்டைக்கு போற மாட்ட ஓட்ட அவனுக்கு தைரியம் கிடையாது. ஏறி செல்ல முடியாது. ஆமா, ரதத்தை செலுத்த ஒரு பாகர் வேண்டும், ஆள் வேண்டும் அப்படின்னு என்னை கேட்டாங்க. அதனால வேறு வழி தெரியாது. ஐயா நீட்டு மரத்துக்கு அதனால அந்த சுதர்கலை அம்மையிடத்தில் அந்த நவீன சாலையில் இருக்கக்கூடிய பேடி நாயகன் இருக்கிறது. வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடுவாங்கள, அந்த மாதிரி இருக்குதான் அணை போட்டியா மண்ணா.
நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு என் மனசு நோகக்கூடாது. பெண்ணால் மனம் முன்னாமல் என்னால் மனம் முன்னால் வரும். என் மனசு நோக முடியாது சொல்லிடாதுன்னு சொல்லி இதுக்கா சொன்னேன். அது அறிவத்தவளை உன் உள்ளத்துல எவ்வளவு அகங்காரம் இருந்தால் என்ன எண்ணம் இருந்தால் ரதமோட்ட சொல்லி யார் அவன்? அது சின்ன அவன் யாரு, நான் யாரு, என் திறமை என்ன, என் வல்லமை என்ன, நான் எப்பேரும் இல்லாது அப்படி என்று தெரிந்து என்ன ரதம் ஓட்ட சொல்லிய யாரு ஓட்ட சொன்ன? சின்ன பையன். அப்படி அடி தந்தாய் வைத்தியக்காரி இப்பாறு ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே இருக்கிறார். யாராவது ஒருவன் சொல்லியிருப்பார், யாராவது அவன் நாடு சொல்லி வரும்போதே உங்ககிட்ட வந்து இப்போ வந்து நிறைய பொன்னாடி வேஷம் உங்க கூட பெரிய பெரிய வேஷம் ஆடுது. இதை பகல் அக்கிரிக்கு போகுது, படிச்சு பையன் சின்ன பையன் வரப்படி செய்யறான். உங்ககிட்ட வரவங்க தான் வேற பாக்கெட்டில் பணம் வரதுக்கு வேற பயப்படுறாங்க. வந்து மெட்டாத இது பண்ணுங்க. வரும்போதே உள்ள வரும்போது பயமா இருக்கு, என்ன இப்பதான் போறான்னு போடா பயப்படாத பயப்படாதா. இத்தனை வார்த்தை வளர்த்தாலே இந்த வார்த்தையாக பட்டது அடி சதமாக இப்படி ஒரு வார்த்தை உரைக்க நீ எத்தனை காலமா எண்ணி கொண்டிருந்தால் என்ன ஒரு பாகன ஆக வேண்டும், ஒரு தேரோட்டி ஆக வேண்டும். அப்படியே ஐயா நான் ஒரு கருத்து சொல்லலாமா? அந்த சிறுபாயை வைத்து நீங்கள் ரதசெலுத்தி அந்த பசுமகளை மடக்கி வந்தீர்கள். ஆனால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வரும். யாருக்கு வரும்? யாருக்கு? அந்த சுதக நாமைக்கு அவங்க குடும்பம் அவங்களுக்கு பேர் வரணும்னு. ஆமா, அதனால ஐயா ஆசையா ஒரு வருஷம் அதனால இந்த ஓராண்டு காலம் அவங்களிடத்துல அவங்க கையால அண்ணன் வாங்கி சாப்பிட்ட அடி பைத்தியக்கார நன்றி கடனுக்காக அடி அறிவாத்தவனே அவனுக்கு ரதம் ஓட்ட சொல்லுங்க. அவன் யார்? அவன் யார்? அவன் சின்ன பையன். அடி பையனுக்கு நன்றி. தாலி கட்டிய புருஷன் என் மேல உனக்கு அக்கறை இல்லை, அந்த பாசம் இல்லை. சும்மா ஒரு வருஷ காலம் அந்த வீட்டுல தங்கி அவன் உருவத்தை ஒத்து பார்த்த அவனை புள்ளையா நினைக்க உனக்கு என்ன வந்தது? ஆமா, தாலி கட்டிய புருஷன் நினைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னது? அது துய்யா கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உன் எண்ணத்துல கொண்டு இருக்கிறாய். நான் சின்ன நீங்க என் வீரப்பிரதாபம் என்ன, ஆமா என் வில் திறமை என்ன, அப்படி என்று இந்த உலகம் அறிந்த விஷயம். ஆமா, அதை தெரிந்திருந்தோம். தெரிந்து அது சொல்லிய ஒருவன் வீரப்பிரதாபனாய் இருந்தால் அவனுக்கு கீழே போகலாம். ஆமா, நம்மை காட்டிலும் தரங்கட்ட ஒருவனுக்கு நான் அவனுக்கு தரங்கட்டவன போகக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்றேன். அட்டச்சல் நீங்க பட்ட நீங்கள் இப்படி பேசுவீர்கள் என்று நான் ஒருபோது நினைக்கவில்லை. ஐயா ஒப்பில்லாத ராஜேந்திர
அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க போன நேற்றைய தினத்துல உங்க அண்ணனுக்கு ஒரு பெருமையை தேடி வச்ச யாருங்க? உங்க அண்ணனாக இருக்கக்கூடிய பீமாட்சிக்கு. ஓஹோ, இந்த விராலதாசத்தை வந்த உடனே ஆமா, என்னுடைய காரணமாதான் சிங்கப்பல் கீசகன் முதல் உபயாசகன் வரை 104 பேரை ஆமா அப்படியே பனஞ்சக்க புக்கிற மாதிரி புட்டு வச்சிட்டான். ஆமா, எங்க அண்ணா அதனால அதை கொண்டனால உன்னால அதனால இப்ப எங்க அண்ணனுக்கு தனி மரியாதை. ஆமா, அதை போல உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படியாண்டு ஏய், எங்க வீட்டுக்காரங்க என் பேரை கிளம்பி வந்துருக்காங்க. போட்டு போ பீடி. அதனால அப்படி நீங்கள் 10 மந்தைகளை கொண்டு வந்தீரானால் ஐயா செப்பையா பட்டத்தை அப்படி நீங்கள் அந்த ருத்ரகுமாரன் சென்று பசுமந்தங்களை மடக்கி வருவீர். ஆனால் அவங்க சுதந்திரமா இருக்காங்களா? அவங்க மகளாக இருக்கக்கூடிய ருத்திரியை உங்களுக்கு கல்யாணம் செய்வார். அது அன்பில்லாத அறிவற்றவன். இத்தனை காலமாக என் மீது இருந்த பாசம் மாறி போச்சா? குறைக்காதீங்க. என் மீது இருந்த அன்பு மாறி போச்சா? அந்த பக்தி மாறி போச்சா? அந்த பயம் மாறி போச்சா? அப்ப உன் உள்ளத்துல எம்மா ஒருபோதும் உங்களுடைய மதிப்பில் நான் இருக்கிறது கிடையாது. அந்த எண்ணம் வரும். அதான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அது துய்தாமில்லா வந்தால் உள்ளத்தில் எண்ணம் இல்லாது, கணவன் என்ற மாசம் இல்லாது, கணவன் என்ற மரியாதை இல்லை இல்லாது சொல்றீங்க. போகலாம், யாருக்காக போகலாம்? என்னை போல ஒரு வீரப்பிரதாமனா இருந்தா அவனுக்காக நான் போகலாம். அவன் யாரு? அது சூரத் தகுதியம். அவன் ஆத்தாங்கிட்ட குடிச்ச பால் இன்னும் ஒழுகுது அவனுக்கு. ஏண்டி அவன் ஆத்தாங்கிட்ட இன்னும் சப்பி நடக்கிறான் பால். அவனுக்கு போய் நான் ரதம் ஓட்ட சொல்லி அப்ப என்மா திரு வீரமில்லாதவன் ஒரு கோலை அரியா பையன் அவனுக்கா இந்த உலகத்தை காக்கிறானே சாட்சா பெருமான் நாராயணன் 1000 பதாமுடி படைத்த ஆதி சேரன் மேல தலை வச்சு பார்கல்ல பள்ளி கொள்றான். ஆமாங்க, எங்க அண்ணன் நான் எம்மாம்பெரிய ஆளா இருந்தா அந்த எம்பெருமா என் காலுங்கிற வந்து ரதம் ஓட்டுவான். அம்மா நான் எம்பாம்பெரிய பலசாலி எத்தனை பிரதானம். அப்படி உள்ள என்ன அவ பையனுக்கு போய் ரதம் ஓட்ட சொல்லி ஒன்னெல்லாம் உரிச்சு எடுத்தாங்க. நான் சொல்றது தப்பா நினைக்க வேண்டாம். வாங்க நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு. அதாவது நாட்டில் அருணாக்காட்டிய காடவர் யாரும் கிடையாது. ஒருவரும் இல்லாத போது இல்லாத வேலையில் ஆள் யாரும் இல்லையே ரதவாட்ட இருப்பது நீங்கள் ஒருவர் தான். மீதம் இருப்பவர்கள் எல்லாம் பெண்கள். அப்படியானா? அதனால உப்பிட்டவரை உயிருள்ளவரை நினைக்கணும். அது போக துரியாதனனுக்கும் ஆமா இந்த விராடனுக்கு எந்த பகமையும் கிடையாது. அப்படி பகமை இல்லாத பொழுது துரியோதனன் நாட்டுக்குள்ளே புகழ்ந்து ஆமா இந்த ஆபுகாவை திருப்புகிறான் என்றால் ஆமா நம்மை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது. அந்த பகை இங்கு வந்தது. விளைந்த பயிர்களையும் சென்னல்களையும் தீ வைத்து கொடுக்கிறான். ஐயோ, பெரும் காரியத்தை யாராவது செய்வார்களா? இதை யாருமே கொண்டு வரலடிமா. சொல்லு சொல்லு. அதனால ஏன்னா மேல பின்னால பசிக்காக உதவக்கூடிய பொருள் அது. அதுல தீய வைத்து கொடுத்தானா அவன் எப்பேற்பட்ட பாவியா இருப்பான். பரவாயில்ல, அதுக்காகவே நீங்க சென்று வாங்க. பல பேருடைய பசியை போக்கும். சரி கண்ணு,
உன் வார்த்தையை மறுக்கல. ஒரு மனிதன் எந்த உதவியை செய்தா மறந்தாலும் மறக்கலாம். ஆமா. ஒருவன் இல்லாத பொழுது அவன் படும்படியான துயரத்தை பார்த்து தன் துயரமாக ஏற்றுக் கொள்கிறானே, அதுதான் மனுநீதி சாஸ்திரம். ஆமா. அதனால இப்ப அரசன் இல்லாத வேலை, இந்த வேலையில உதவி செய்யலாம், அது கொடிய பாவம். பாவம். சரி சரி சரி, அதான வாரம் இது வாரம் எங்கள் அருமை தாய்நாடா இருக்கிறியா கட்டிருப்பம் கிராமத்திலே கொண்டு இருக்கிறியா மதிப்புரிய ஐயா, இதோ ராமர் அவர்களால் இது அடியலுக்காக 100 ரூபாய் கிடைக்கும். அதே ராமரையா அவர்களால் இதோ கம்பெனி ஆசிரியர் இருக்கிறியா, இதோ நாடக ஆசிரியருக்காக சின்னதுரை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 சிதறியும் அவர்களுக்கு வாடி வருவேன் சம்பத் மார்க்கெட்டால் பெற்று வாழ்கிறாங்க. இந்த அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். அம்மா அம்மா அம்மா, நீங்கள் உணர்ந்த பிரகாரம் அந்த பேர் நாயகத்தை அழைத்து வந்து விட்டேன். அதோ பாருங்கள். மேற்படிகள் அருமை தாய்நாளா இருக்கிறியா காட்டுவதாக கொள்ளை கிராமத்திலே இருக்கிறியா மதிப்புரிய சத்திவேல் அவர்கள் அரியலுக்காக 50 ரூபாய் வெளிப்பலிக்கு அதிக மனமுக்கு வச்சிருக்கு. அம்மா அதோ இருக்கிறது பாருங்கள். அது இல்லம்மா, உங்க மகளுக்கு நடுக்க சொல்லி கொடுத்துருந்தா சொல்லி தேர்த்துக்கிட்டு இட்டாரு. ஆமா, அவ்வளோ நாடி அதுக்கு கிரைக்கு வேற கட்டுற என்னமா அப்படிலாம் அதை பார்க்கவே சகிக்காது நிக்கிறேன் நானு. அது கிராக்கி வேற காட்டுறா உங்களுக்கு. அம்மா அது பேரை பத்தி உங்களுக்கு தெரியாது. தேவமாரா அது எதுவும் பேசிட போறேன். யாரு? ஆமாம்மா. ஐயா ஆமா, நான் பார்க்காததா அது. அம்மா நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்களாம் பார்க்கிறோம். நீ கோடியம்மா நான் பார்ப்போம். அது நிறைய போயிடும். நீங்க கத்து கொடுத்துதான் அது நடக்கிற நிறைய போயிடும். அப்புறம் அது என்ன பண்ணும், அதை செய்யத்தான் செய்யும். போகாம தலை எழுத்து எழுத்துல போட்டு தர தலையில போட்டு ஒரு கண்ணாடி வாங்கினா அத்தையும் தான் விட்டுட்டு இந்த அம்மா கூட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. வெள்ளாடுமா மாடி ஆமா என்ன பார்த்தா பிடிக்கல. அருமையா இருக்கு, உனக்கு தான் கொடுத்தாரு கட்டி முத்தாரு. பையன்கிட்ட ஓட்டினா சூப்பரா கொஞ்சம் முத்தம் கொடுப்பான். தெரியுமா ஒன்றும் மூத்திரம் போய் நெருப்பு வீடு விட்டாரு பாரு, அவரால முடியல எங்க விட்டு பாரு. என்ன கொண்டு தெரியுமா? என் புள்ள சண்டைக்கு போறான். யாரு? என் புள்ள சண்டைக்கு போறான். உத்தரகுமாரன் துரியோதனாதிகளோடு. ஆமா, ரணம் ஓடுறதுக்கு ஆள் கிடையாது. சும்மா நீ உபகாரம் எதற்க
நான் என்ன பண்ணணும்? ரதம் ஓட்டுறதுக்கு. எங்க போவேன்? சண்டைக்கு போறதுக்கு. ஆமா அறியாப்பிள்ளைங்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? கையில மண் அள்ளிக்கும். வீடு சந்து இருக்கும். அந்த சந்துல முட்டு 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 முட்டை ஒட்டி போடும் மண்ணை வச்சு. ஆமா. இந்த நிலாப்பரி விளையாடுது பாரு, இந்த மாதிரி விளையாட்டு இல்லையம்மா இது. துரியோதனன் பெருத்த பேரரசன், அளவில்லாத பலவிடம் உள்ளவன். உன் புள்ள இருக்காங்க. ஆமா. மோடி இது மாதிரி நீ என்ன வச்சுக்கிய? நீ நானா நானா? இல்லையம்மா உன் பிள்ளைய வச்சு வந்து சொல்லுவன் யாரால் கண்டிப்பா அவர்களை வெற்றி அடைய முடியாது. இது நடவாத காரியம். அம்மா இந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் உன் மாவட்ட தான் இந்த முடிவு இருந்தேன். உன் மாவட்ட போய் இன்னும் காட்டின மாதிரி கொஞ்ச நேரம் உனக்கு வேணா காட்டுறான். பயப்படாத, என் புள்ள திறமசாலி. என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. என் பையன் திறமசாலி. புள்ள எல்லாம் செய்வானா? அவன் புள்ள எல்லாம் செய்வானா? அவன் ஜெயிப்பான், ஆண்டாலே உட்காந்து செய்வான். அவன் ஆடிட்டு கத்தி போட்டுவான். என் புள்ள திறமசாலி. சும்மா கொஞ்சம் கூப்பிட்டேன், நீ பொம்மை மாதிரி எதற்கு உட்காந்துக்க. பாத்துக்கோ. அவன் அந்த மாதிரி பண்ணி தான் வேலை வாரத்தை போய் கட்ட முடியும். சரி அம்மா நிறைய கிடக்கும். 7 லட்சம் சொட்டியா இருக்கான். அவன் தலையே சொட்ட. அது என்ன பண்ணுது? இந்த சொட்டைக்கு ஒரு பொட்டை போய் பேடு பாரு. பெரிய என்ன பண்ற? என்ன பண்ற? பேரும் பாக்குறேம்மா. அது என்ன பத்து நாளைக்கு பாக்குறீங்க? உனக்கே இருக்கா? அந்த கண்ணாடி முட்டை அப்படியே போட்டு ஆமா பெரிய சொல்றியா மறந்து பாருங்க. வாயில வேற ஒண்ணுதான். நாங்க போய் 2 கோடி கூட வாங்கி கொடுத்து ஆள் வாரானாலும் வரமாட்டானோ. வெள்ளிக்கிழமை நெருங்கு எங்கம்மா எங்க ஆளு 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 எங்க எங்க ஆளு எங்கம்மா
தம்பி கொத்தல பராதா எல்லாரும் ஓடுவது வாயாடா ஆளா கூட்டாந்துருக்க சண்டைக்கு போறவங்க இன்னும் ஒரு குழு வந்த இந்த சந்தனபத்தை விட்டார் அதை ஒட்டு சண்டைக்கு போறது அதை ஒட்டங்க ஆளு கிடையாது. அதனால அதுக்கு ஆளும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியா இருக்கு. அதை நான் எப்படி இட்டும் போது மனத்தை வைக்கப்படுறேன். அவன் பெருமை அறியாமல் இதுக்கு பெருமை இருக்கா? ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நம்ம காரிய சாதிகளால கழுதி காலம் பிடிக்கணும். அத மாதிரி ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொழுக்கிட்ட வந்தா போதும். ஏமா ஓட்ட சட்டியை தண்ணி ஊத்துறதா கீழே ஒழி போமே, அது எங்க வேறது கொழுக்கட்டை? பையன் ஒரு கதைக்கு சொல்றேன்னா அதை நீ எப்படி வச்சுட்டு போன தெரியுமா? எப்படி யார் யாரு அது என்ன பண்ண அம்மா அக்கவே யாரத்து பாக்குறவங்க சமித்திய பேசலாம். ஒண்ணுக்கும் உதவில்லாத இருக்கு. இதை கொண்டு போய் அங்க சாரதியா கொண்டு போறேன்னா பேசுறிய பேசுறிய நான் அப்பவே சொன்னேன். அப்பா போயிருக்காங்க வரட்டும்னா அவங்க வந்து போய் சட்டை செய்து வெட்டி அடிச்ச மாட்டை ஓட்டி இருந்தாலும் ஓட்டி அடிச்சோம். இதை நான் மாடு போனாலும் போனாலும் நாங்க பாசம் வச்சு போனாலும் போனாலும் சொன்னேன். என் பேச்சை கேட்கல. நீ ஆடு கொண்டாந்து விட்டாதான் சந்தை வெட்டி அடிச்சு மாட்டை ஓட்டி வந்து சொன்னேன். அதுக்குன்னு இதுயா நான் ஒரு கதை ஒன்று சொல்லிருக்கேன். பின்னாடி பேசுவாங்க பற்றி கொண்டால் அதை ஈழத்தமிழ்
சொல்லமா இது அழகா இல்ல. ஆமா என்னை எதிராளி பார்க்கறவங்க கிண்டல் பண்ணுவான், நகைப்பார்கள். என்னை கேட்டு ஐயோ சும்மா நீ போடா. ஏம்மா, ஏம்மா, எனக்கு புதுசா பேர் வைக்கிறது பாரு, நான் கொந்தன பேரா காயா. இதெல்லாம் யாரா பையா? நான் கேட்க நீ மாட்டேன். ஆளு முடிச்சான்னா போய் ஐயோ ஏம்மா, என்னம்மா இது? ஏண்டா, இது பழக்க வழக்கம். என்ன பழக்கம்? அவன் என் மாவங்கிட்டே காட்டி கண்டுபிடிச்சு. ஐயோ பேடி கொஞ்ச நேரம் உன் வாயை கிச்சு வச்சுக்கிறான். மாவங்கிட்ட காட்டு ஏம்மா, என்ன கதை சொல்ற? பாக்குறவன் கேலி பண்ணுவான். ஆமா, அது அழவா இல்ல. நகைப்பார்கள். அதை நான் இட்டுக்கிட்டு போக மாட்டேன். இது ஒரு சாரதியா எப்படி கொண்டு போறது? சரி விட்டு நீ இட்டு போவானா? சரி, நான் ஒரு கதை சொல்றேன். என்ன கதை? நாம ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறோம். ஆமா, அதை நல்லா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த வீடு அழகா கட்டுறோம். சிறப்பு புரிஞ்ச வீடு. ஆமா, அந்த வீடு திடீரென தீ பிடிச்சி எரியுது. எழுந்து போகிறது. வீடு எரியுது. ஆமா, எப்படியாவது இவர் அந்த வீட்டை காபந்து பண்ணணும். ஆஹா. ஐயோ, நம்ம பணம் செலவு பண்ண கட்டணம் ஊராச்சே. அதனால இதை இந்த புடியில கண்டி சேரு மண்ணை வாரி போட்டு இதை பாதுகாப்பு பண்ண கூடாது. நல்ல தீர்த்தமா கொண்டாந்து தான் இந்த கங்கை ஜலம், யமுனா ஜலம், கங்கை. அந்த தாம்பாய் தீர்த்தம் தேடி வர்றதுக்குள்ள இந்த வீட்டு நிலைமை என்ன ஆகும்? தரமட்டமா போடும். அந்த மாதிரி ஆபத்துக்கு எது அப்படிதான் அதை அனுப்பிய மாதிரி அந்த கதை மாதிரி ஆள் இல்லாத நேரத்துல எப்படியாவது விட்டு போடா. ஏம்மா, நீ சொல்ற மாதிரி இதை நான் அழைத்து போகலான்னு என் மனம் சொன்னது. அப்புறம் என்ன ஆனா என் கண்ணு பார்வை என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு பக்கமாயாகுதம்மா, பார்க்கவும் எங்களுக்கு கை கொட்டி சொல்வது போல இந்த பேணியை அழைத்து கொண்டு அமரமாகிய சண்டை நடக்கிற செட்டரை யாரால் எதிர்வரும் மன்னர்கள் எல்லாம் அடடா அதோ வார்த்தையா ருத்ரகுமார ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு பேணியை கொண்டு வராரு அதன்னு சொல்லி எல்லாம் கை கொட்டி நகைப்பாரு. அம்மா போய் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது போயிருப்பேன், நான் எங்கேயாவது போயிருந்திருப்பேன். அந்த கீரப்பாளைக்கு களவழி கொண்டாந்து என்ன நீ போற வரைக்கும் நீ என்ன விட மாட்டேன். ஓ அம்மா, பெரியார் சொல்லு அமர்ந்தோம். ஆமா, பெரியவங்க பெற்று தட்டக்கூடாது. ஓஹோ, அதுலயும் நான் தாய். அதுல இந்த பேடி இட்டு போறோம் உனக்கு நகைப்பாவுன்னு சொல்றேன். உனக்கு எந்த இன்னும் ஏற்படாது. நான் இது என்ன சண்டையா போட போகுது? அது இல்ல, சும்மா சும்மா ஆளு அவன் எதிராளி பாக்கிறதுக்கு. ஏய், அவன் ரதம் உனக்கு அதுக்கு தைரியத்தை சொல்லி அனுப்பு. ஏன்னா குதிரையை கவுர போய் அந்த கவுரை கையில பிடிக்கும் போது பத்தியா? சரி சொல்லி கொண்டு வா. சரி, இங்க வா. என் புள்ள சண்டை எப்பயே நின்று தொலையா. அது எதாடி இன்னும் நீ நான் ஓடுறது இதுல இருந்து தாவு அது இருக்கட்டும். இப்ப வடக்க சண்டைக்கு போகணும் என் புள்ள. கிளம்பிட்டானா? அவன் தயாரா இருக்கான். அவன் தயாராகிடுவான் அப்புறம். ஆமா, சண்டைக்கு போகணும். அசுவத்தை குடிச்சாரு ரதத்தை கூட்டு அது ஏடி போய் பாருமா வேலைக்கால பூரா சேங்காந்து வேற என் பையன் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி தான் நீ செய்யற. நியாயம்மா? ரதம் அங்க ஓட்டி போக மாட்டான் போறான்னு நினைக்கிறேன். நீ
நீ கொண்டு வந்த ஆள் பாத்தியா? அது குதிரையை பூட்ட வாட்டத்திலேயே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அதான் சண்டைக்கு வடக்க போகணும் சொன்னேன். ஆமா, அஸ்வத்தின் முகத்தை தெக்க வச்சு போகணும். எப்படி ரதம் வடக்க போகணும்? திறமையான சாருத்தியன் எவனோ அவன் தான் அஸ்வத்துடைய நிலைமையை கண்டுபிடிக்க முடியும். அஸ்வம் என்பது அம்மா பல வகை உண்டு. சில அஸ்வமாகப்பட்டது முன்வேகத்தை காட்டிலும் பின்வேகம் அதிகமா போகும். அதுல சிறந்தது இது. அது மட்டும் கிடையாது. அப்படியா? போவது சண்டை. எதிராளி என்பவனும் ஒரே திசையா வரமாட்டான், 4 திசையா வருவான். இந்த முறையோடு கூட்டுமையானால் எந்த திசை ரதம் திருப்ப வேண்டுமோ அப்படியே திருப்பி ரத்தம் ஓட்டி. அதெல்லாம் இப்ப இறங்கிட்டு இருந்தா வச்சாச்சு இறங்க மாட்டேன். போதுமா? மூச்சு போவோம். சாரணி போடுறத சொல்லியம்மா. அது சொன்னது கேட்டல, காதுல வாங்குறேன். என் பிள்ளை அவன் நினைச்சதை விட நான் வந்து ரொம்ப அலட்சியமா நினைச்சேன். என்னம்மா உன்னை கேவலப்படுத்தி பேசணும். இப்பதான் உங்களோட திறமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளை அங்க சண்டைக்கு போய் எதிராளியோட அவன் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய எப்படி இருக்கும் போதியோ நீ சண்டை செய்வியோ சண்டை செய்ய மாட்டியோ அது தெரியாது. மாட்ட ஓட்டியாதியோ ஓட்டியாத மாட்டியோ அது தெரியாது. என் பிள்ளைக்கு எந்த லாபத்து தப்பு இல்லாத கொண்டாந்து எங்களை நம்பியவரை நாங்கள் துரோகம் செய்ததே கிடையாது. நாங்க தான் நம்பி கெட்டுப்போம். எங்களை நம்பி அவரை பாடுபடுத்த மாட்டோம். உன் பிள்ளையை எப்படி அழைத்து போறோம் அப்படியே ஒப்படைக்கும். தண்ணி கொத்தனை பழகா கொத்தனை பழகா தங்கச்சி ருத்திரி பேசுறேன்னா சொல்லுமா. நாடக சாலையில இருந்த பேரி அழைச்சுக்கிட்டு ரதத்துல ஆபவழிச்சு எங்கேயோ போறீங்களே? ஆமா. எங்க போறீங்க? முதல்ல நாங்க இப்பதான் கிளம்புறோம். போகும்போதே வாய தொலைச்சிட்டு எங்கெல்லாம் போற? சண்டைக்கு போறோம். அம்மா சண்டைக்கா? யாருகிட்ட? எதிராளியோடு. அத்திவாரங்களை வரக்கூடிய துரியோதனாதிகளோடு நீங்க சண்டைக்கு போறீங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்திவாரங்களை தேடக்கூடிய துரியோதனாதிகள் படவா சேனங்கள் எல்லாம் ஆமா பேரரசுகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அரசுகள் விலை உயர்ந்த ஆதரவு போட்டிருப்பாங்க. அவர்களை வெற்றி அடைந்து பட்டு தொரா குச்சி முத்து இப்படி போன்ற விலை உயர்ந்த பொருளை அபகரிச்சு கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. என்ன பண்ண போற? மரபாச்சி கட்டி அழகு பார்க்க போற, விளையாட போற. ஆமா சபாஷ். ஐயா பேடி நாயகா, ஐயா விட்டுட ராஜா பாதை போச்சே. ஐயா எதிரே அடியோடு வெற்றி பெற்று அங்கே பட்டு துரா முத்து குச்சி இந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு அவ சொல்றாரு. முன்னே விட்டு பின்னாடி இதுல ஏதாவது நமக்கு சகுனத்தடை ஏற்படுமா? வெற்றி அடையுமா தோல்வடையுமா இருக்கிறார். ஆமா நமக்கே வெற்றி.
வேலையே எங்கு மாறா பெரும்படையலே அப்படி என்று யாரிடம் போய் வந்தார்களோ அந்த துரியான படப்படைகள் அங்க வர்றா அட தேடி வந்துடும் துரியான படைகள் மாடு ஒரு பூச்சட்டால் உழைக்க போவோம் கடலீரை வந்த செய்யும் இந்த சேரைக்குள்ளே நீங்கள் சொல்வது போதால் இந்த சேரைக்குள்ளே துணிந்து சமன் செய்து வெற்றி பெறுவதேது வல்லவரே என் சொல் தரை தட்டாமல் படை நடத்தி நகரத்தை அடைஞ்சிடும் மாடு எங்க மாடுதான் எங்க பசுமாடு அது போனா போகுது ஒரு மலர்கை சட்டை கையில் எடுத்து மரத்தில் இருக்கிற மலர்கடை அத போய் அந்த மலர்கடை யார் ஒரு மலையை உடைக்க முடியாது பேசுவேன் கடல் இருக்க அத ஓட்டா நெல்லியாரை இறைக்க முடியாது இதெல்லாம் எப்படி முடியாதோ அதுபோல இந்த சேனைகளை வெல்ல என்னால முடியாது சத்தியமா இதை கொள்ள என்னால முடியாது அப்படியா அதனால அம்மாவுக்கு நான்
சும்மா திவரா பேசல ஆமாய்யா பேசவே இல்ல ஒரு மரியாதைக்கு என்ன தேவை அத மீறி எமிது தாவம் இறந்தான் புகழோடும் தோன்றுக வாழ்ந்தாலும் அப்படி என்று ஒரு மனிதன் வீரப்பிரதாபத்தோடு வாழ வேண்டுமே தவிர ஒரு கோடையை வரக்கூடாது. உன் தாயிடத்திலே வீரபாஷ கூறி அவர்களை வெற்றி அடைந்து அவங்க கொண்டு வந்து அப்படின்னு பாஷெல்லாம் இந்த பின்னால ஒரு உப்பு அத்தனை ஆமாண்டா பாடி நாயகம் பாராது. ஐயோ இந்த மாதிரி அழகான உலகத்துல யாருமே கிடையாது. தெரியுமா நீ என்ன வண்டி வாடா தம்பி திருவிதிக்காரன் வண்டிப்பா ஒன்னா வண்டி என்ன சொல்ற ஐயா பேடராயடா ஐயா செஞ்சாத காரியத்தை என்ன செய்ய சொல்றியே? நான் என்ன சண்டா பள்ளிக்கூடத்துல என்னோடு படிக்கிற பசங்க வருவாங்க. ஆமா நான் கோபமா அந்த பசங்க பலான்னு அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் கூட என்ன திருப்பி அடிக்க மாட்டான். சண்டா இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறான். அது அறிவத்தவரி நிர்குணத்தனமாக பேசுகிறாய். சரி பிள்ளை எட்ட பயிர் வீடு வந்து சேராது என்று பெரியோர்கள் சொல்வாங்க. பசுவாரி என்று பாடு. பின்னால ஒட்டுறியா? எங்க பசுமாடு போனா போகுதுங்க. பசுமாடு எங்களுதானே, அது போனா போகுது. அது போனா போகுது. அது நீ மட்டும் வந்திருக்கணும். அதனால சரி, பசு போனா போகுது போ. அந்த பருவம் பதைய கண்டு அருவம் பதைய ஒரு உயர்ந்தவனுக்கு பிள்ளையாக்குறது. ஆமா ஒரு வீரப்பிரதாமனா வாழக்கூடிய நீ ஒரு கோடை என்று பேடி பேருங்க. மரியாதை அந்த பழைய கரிய பறிக்கிறான்னு ஒரு உடம்புனால முடியுமா ஐயா? அறிவட்டமையா காலு உள்ளவன் கைய உள்ளவன் ஆசைப்படலாம். உடம்புன்னு தெரிஞ்சவன் ஆசைப்படுற தப்புதான். அதே மாதிரி நான் போடுவேன். எனக்கு அந்த இந்த பசுமாடு போறா போது எது போனாலும் போற போது எங்க அம்மாட்ட கொண்டு பிள்ளையாவும் எம்மா கிட்ட கொண்டு எங்க அம்மா மூஞ்ச பார்த்துட்டேன்னா போதும். உனக்கு எம்மா வேணாலும் படம் நான் தரேன். ஐயோ நீ பொட்டியில் வச்சு கூட்டி வச்சு எடுத்து நோட்டும் தெரியாது. மானம் கட்டவனை ஐயா பெரியவாய் மண்டாரம் மதிக்கும் மத்தே மண்டாரம் மதிக்கும் மத்தே மகிழ்வதி இந்த வாரம்
உன்னை நம்பி நான் வருவனாடா. அவனை 85 தச ராஜாக்களும் போற்ற படுமொழியான சூரியகுலத்தரசனா இருக்கபடியான ஒரு பெருத்த அரசனுடைய பிள்ளையடா. உங்க அப்பா யாரா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஒப்பனுக்கு வந்தே வேற எவனுக்கா போறோம்? உடம்பான கட்ட பையா இல்ல வேற எவனுக்கா போறோம்? ஒப்பனுக்கு வந்தா உனக்கு வீரம் இருக்குல்ல? நான் ஒரு அப்புறம் பேசுறேன் அம்மா அப்பத்தை போய் நூறு போடுறேன். ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் கேட்டு. ஒரு தாயாகப்பட்டவள் எதை சொன்னாலும் அம்மாவோட ஒரு பெண்ணாகப்பட்டவன் ஒரு ஆடவரை திருமணம் செய்தார். இல்லாத வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த அம்மா கர்ப்பவதியா இருந்தார். அவ கர்ப்பவதியா இருந்தவங்க கணவன் செத்து போனான். அந்த நாட்டிலே அந்த பெண்ணை பாதுகாக்க ஒருவரும் கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணா, இந்த நாட்டிலே பாதுகாக்க ஒருவரும் இல்லை, வேறு நாட்டிலே சென்று காலத்தை கழிப்போம் அப்படி என்று சொன்னார். சென்று அந்த அம்மா அந்த வீடு போய் யாசனம் எடுத்து பயிரை பிழைத்து அந்த பிள்ளைய 10 மாசம் பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்த பொழுது அந்த பிள்ளையும் வளர்ந்து வந்தான். வளர்ந்து வளர்ப்புரிய பிள்ளையானான். அப்படி அயல் நாட்டு அரசன் படையெடுத்து வந்தான் அந்த நாட்டின் மீது. அப்படி வந்த பொழுது நாட்டிலே அப்படி வந்த பொழுது அந்தந்த ராஜாக்கள் நாட்டிலே இருக்கிறார். அத்தனை பேரும் மனவளத்தோடு சண்டைக்கு போனாங்க. அப்ப அந்த ஏழத்தாய் பத்தா பாரு அந்த பிள்ளையும் போனான். வீட்டுக்கு ஓடினான். வீட்டை ஒரு அம்மா, நம் நாட்டில் நான் பிறந்த நாடு, என்னை வளர்த்த நாடு மீது அயல் நாட்டாளர் படையெடுத்து வந்து விட்டான். எல்லாம் சண்டைக்கு போறாங்க. நானும் போறேன்னா அந்த புள்ள ஓடனான். உள்ள போய் ஆயுதத்தை எடுத்தான். வெளியே வந்தான். அந்த அம்மா என்ன பண்ணா, மகனே அப்படின்னு கூட்டா. அவன் திரும்ப போனான். திரும்பாதரா கண்ணு, நம் நாட்டுக்காக நீ பிறந்த நாட்டுக்காக அயல் நாட்டு மன்னரோடு சண்டைக்கு போற, அப்படி போக முடியாது. நீ அவரை வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் முந்தாயம் பட்டு இறப்பாயானால் உன்னை பெற்ற வயதை கூலிப்பேன், உனக்கு பால் ஊட்டி வளர்த்தல, அதை சந்தோஷப்படுவேன். ஒருவேளை பின்காயம் பட்டு இறப்பாயானால் இப்படி ஒரு கோழையை பெற்று விட்டோமே, அப்படி என்று உனக்கு பால் ஊட்டி வளர்த்த மாதிரி இந்த ஸ்தனபாரம் இதை அறுத்து பறக்கபடியான காகத்துக்கு மிருகு இறகு பண்ணாங்க. அதன் பிரகாரம் அந்த புள்ள போனான். அயல் நாட்டு அரசரோடு சண்டையிட்டார். இந்த நாட்டு படைபலம் புறநாட்டி வந்தது. அப்போது அந்த ஏலத்தாய் பெற்ற மகன் பாரு, ஐயா படைபலத்தவரை ஒருவரும் ஓடாது. அப்படி என்று உள்ளே துள்ளி குதித்தான். எதிராளி படையை புறநாட்டி ஓடுபடியாக அடித்து வெற்றி அடைந்தோம். அப்படி என்று வீரத்திரத்தோடு மார்பை தட்டி நின்றான். முன்ன மாறி ஒரு கோழை என்ன பண்ணான், கீழே கண்டு பாரு பானம், அந்த பானத்தை மாறி வீசலாம். வீசலாம். அந்த புள்ள என்ன பண்ணான், நாம் பானத்தை எடுக்க கீழே குடிமையானா முதுகுல பானம் போட்டு செத்துருவோம், புறங்காட்டிடுவோம். அப்படி அந்த மார்பிலே பானத்தை தாக்கி கீழே சாய்ந்தான். அப்படி இறந்தவுடன் அந்த ஏலத்தாயான பட்டவன் நம் பிள்ளை சண்டைக்கு சென்றாலும் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் பார்க்க வேண்டும். அப்படி அந்த தாய் ஓடி வந்தான். ஓடி வந்து ஒவ்வொரு பணங்களா பெரட்டி பெரட்டி பார்த்தான். பெரட்டி பார்க்க ஏன் பார்த்தான், பிள்ளை செத்து போனான்னு பார்க்கறான். மானங்கட்ட பையா ஏன் பார்த்தா தெரியுமாடா, நம் பிள்ளை இறந்து விட்டானே, அவன் முன்காயம் பட்டாரா பின்காயம் பட்டாரா அப்படி என்று பிரட்டி பார்த்தான். மார்பிலே பானம் பட்டு சாய்ந்திருந்தான். தூக்கி மடியில் வச்சு அழுதான். அரசன் ஓடி வந்தான். எம்மா, ஒரு ஏழை தாயை இந்த வீர திருமகளை பற்ற நியாயம் ஆடுறானோ. அதுக்கு அந்த அம்மா சொன்னான், ஐயா என் பிள்ளை இறந்து விட்டானே அப்படி என்பதற்காக இப்படி ஒரு வீர மகனை இந்த நாட்டுக்காக நான் பெற்று வளர்த்தேன். அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வலிக்கின்றேன், சந்தோஷப்படுறேன், கூறி படைகிறேன் அப்படி என்று சொன்னாராம். அப்படி ஒரு வீரத்தாய் பிறந்த மண்ணிலே பிறந்த வீர தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைதான் மானகட்ட நாய். ஓடி போ ஓடி போ ஓடி பண்ண எங்கடா இருடா சொச்சு இருக்குதா அது இல்ல ஆமா விடியாது பின்ன அப்படியே வந்தாள். அண்டிய மனைய பார்த்து அஞ்சு யாராவது திருப்பி கொண்டுமே போல அந்த பச்சை மகளை பாரு. ரதத்தை பின்னுக்கு செலுத்தி ஓடுமையானா வந்திருக்க அரசன் எல்லாம் ஒரு அறியாத பையனை ஒரு கேள்வி அழைத்து வந்தான். அவன் பயந்து புறங்காட்டி ஓடுகிறான். அப்படி என்று கையை தட்டி சிரிப்பான்டா. அப்படி சிரிப்பான ஆனா அதை கொட்டாவருக்கு முன்னே அப்படி பல பேரும்
பார்த்து நகைத்து இந்த உயிரை வாழ்வதை காட்டிலும் இறப்பதுமே. அதனாலே அட சீமன கருவில்லை நான் ஒரு தேர்வட்டி, நீ ஒரு இளவரசன். போடு பணம் போடுற பரிசோதனை பண்ண தெரியுமா? இந்த சேவையை பார்த்து ஒருவேளை நீ பயந்து ரதத்தை விட்டு ஓடிடுவியோ? நான் சண்டை போடும் போது நீ பயந்து போய் அதனால ரதத்தை ஓட்டாத போயிடுவோ. ஒரு சிறை எப்படி இருக்குன்னு பாப்புங்கிறதுக்காகத்தான் ஒன்னு பரிசோதனை பண்ணதே தவிர ரதத்தை ஓட்டும் போது எக்காரணத்தை கொண்டு பின்னால மாற்ற கூடாது. நான் 2 கையாலையும் பாட போடுவேன். ஆமா பாலச்சி உன் மூஞ்சி வேக வேகமா வரும். பொழந்து மூலம் உன் மூஞ்சி வீச்ச பொழந்து எடுத்துன்னு வச்சுக்க. யாரெல்லாம் பொழப்பா? அதனால அப்படியே முன்னே பார்த்த குதிரையை கெட்டியா பிடிச்சிக்க. ஏன்னா வேகமா நான் பானம் போடுற வேகத்துல ரதம் ஆடும், நடுங்கும். பயத்துல கீழே கீழே விழுந்துடாத. நேரம் அந்த பக்கம் பாகத்தோட போண்டா இறக்கமில்லாத பேடி தண்ணீர பறி நடத்தி பின்னிட பறி நடத்தி கொடி வசையாகும் என்று பின்னிட பறி நடத்த என்மனவாடு பேடி தயங்க ஓடினா பெரும் காரியத்தை செய்துவிட்டு போகலாம். ஆமா தண்ணி தவறியாராஜன் அவன் தண்ணியை முடித்து போது அதை பிடித்து புதுத்தி உனக்கு எப்ப வேணாலும் படம் தர ஐயா. என்ன உயிரை விட்டு நீ கூட வரவானா?
உன்னோட நடந்தே ஓடி போறேன். ஓ ஆமா நான் தான். குழி நோண்டணும். ஐயோ அதுல கம்ப வைக்கணும். போட்டு நல்லா கிடிக்கணும். அதுக்கு மேல கள்ளி காட்டணும். ஆமா அதுக்கு மேல கீத்து காட்டணும். ஒண்ணுதான் குழி நடாத கீத்து காட்டுற மாதிரி கறி நட மாதிரி. ஆமா நிக்காது. நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறேன். நானும் உன்னோட எம்மாவுக்கு பிள்ளையால போய் சேர்ந்து முடியாது. அது இந்த யுகத்துல எப்படியாவது போயிருந்தா தேர்வெடுத்து கருக்கர வந்து மரத்தில் இருந்ததான் எந்த மண்டபமாக இது என்ன சுடுகாடு மாதிரி தெரியுது. மயானமா சுடுகாடு தான். ஆமா அது ஒரு காது என்ன தேவை உத்தரகாளி காளி யாரு? அந்த காளி எங்க குலதெய்வம். நீ குழு பதம் பண்ணோம். அந்த காளி ஆளுக்கு ஒண்ணு பழி கொடுத்திய போன அந்த சுடுகாட்டில் போச்சுட்டு போடுறேன். நான் மாங்கத்தவளை இது ஒரு மரம் இருக்கு. என்ன மரம் தெரியுமா? பன்னி மரம். ஆயுதம் இருக்குதப்பா திடத்துடன் மரத்தில் அது சீக்கிரம் எடுத்து மாறாய். வன்னி மரத்துல ஒரு துவாரம் பொந்து இருக்கும். அந்த பொந்துல 5 வில்லு மாந்தோளால் பிணைத்திருக்கும். அதுல பச்சை நிற வில்லு ஒண்ணு மணி கட்டி தொங்கிருக்கும். அந்த வில்லை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. மற்ற நான் பார்த்துக்கிறேன்டா. மழையெல்லாம் போதும். நான் வந்து எங்க ஊரு பூரா நெடுக்கு சார்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க. போஸ்ட் மருந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஏறுவா. அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் பொத்து பொத்து முடியாது. மழையெல்லாம் வரையற போறடா. மறையறதுக்கு எக்ஸைஸ் பண்றேன். கடிச்சு போச்சுடா. தலைக்கு ஏறுதா உயிர் போகுதா? உயிர் போனது எப்படி அடிச்சா விஷம் சரியா புடுமா. நேரம் கையை எடுக்கணும். கையை என்ன எடுக்கிறேன்னா அந்த பாம்பு என்ன அப்படியே கடிச்சிருக்கும். ஆமா புடிங்க அப்படியே பார்த்தா ஐயா பேடிலாயா ஆசையா பேடி இந்த அரும்பினை செய்வாருந்தோ பாசமாய் கண்ணே ரங்க பஞ்சவாளி பாபாய் சீரமா ஐயா வீசியவர்கள் என்னை விதமாக கொல்ல பார்த்தாய். பேசுவாயா பிடிக்கிறீர்கள் யாரோ இதை 1000 மணிக்கு என்று சொன்னாயே. இது எல்லாம் பாம்பாக 5 பாம்பா சீருது. அப்படியே அது சீரி வருங்காலத்தில் ஆயுதத்தை பிடிக்க முடியாத அரசர்கள் அவர் எங்க இருக்கிறாங்க? அப்பா அவர் வேறு எங்கேயும் இல்லை. அந்த பிரபல்லை வருகின்ற பிரசத்தியம் தன்னையான திறமையா மனம் போறாமல் அந்த திரியனும் சூதேங்காடி அரண்மனை பலமும் பெற்று அரும்பவே கண்டாத வாசமும் மறைவாக இருக்க வேண்டி வந்த
இருக்கக்கூடிய ஆமா. பாண்டு மக்களா இருக்கக்கூடிய ராஜாக்களும் உண்மைதான். பெரியார் வஞ்சகத்தால் நாட்டை இழந்து சம்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து பெண்களை இழந்து 12 வனவாசம் துளைத்து ஓராண்டாக்கா துளைக்க வேண்டும் அப்படி என்று மரபுரியா வாழ வேண்டும் என்று ஆமா. அங்கு ஆயத்தம் அந்தோலா விடத்து கொண்டு வந்து இதை வைத்து பாண்டவராகி எங்களை தவிர மற்றவர் எடுப்பார் ஆனால் இது சர்ப்பமாக திண்ட வேண்டும் அப்படி என்று அந்த பாண்டவர்கள் வச்சாங்க. ஐயா பெரியநாயகம் இந்த ஆயுதத்தையே அவர்களுக்கு இருப்பாரோ இந்த ஆயுதங்களை பாண்டவர் வைத்தார் என்று சொல்லியிருந்தீர்களே அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அவர் வேற எங்கேயும் இல்லடா, இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அருமை உன் தந்தை ஆமாம். அருமை உன் தந்தை அருகில் சுமர்ண பெருமையாய் பரிதிருப்பி பிசகாமல் உந்தனோடு உரிமை சேர்ந்தே மகனாகி உண்டு இடத்திலும் இருப்பார். அந்த இவர் ராஜாக்கள் வேறு இல்லை. உன் நல்லா இருக்காரு அவர்கிட்ட தலபாகடி பட்டப்பட்ட ராமூர்ல கெங்கு பட்டார். அவர் தான் தருமராஜன். கருத்த உருவத்தோடு பலாயனாக கடப்பள்ளியில இருக்கிறானே அவன் தான் பீமன். தாடி வச்சு புல்லா வச்சிருக்கான் பாரு, அவன் தான் நகுல. கையில ஓலைச்சூடி வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறானே சகாதேவன். ஆமா, ராமகிரி சந்திரபாலன், அது நகுல சகாதேவன். 5 பேரோடு தொண்டி அவர் செய்யறாங்களே பணிப்பெண்ணு, அந்த அம்மா தான் யாகஜேனி. முடிஞ்சு போச்சா? தருமராயர் கெங்கு பட்டர் 2. தருமராயரும் கெங்கு பட்டரும் ஒண்ணுதான். அது 2 பேர், ஒரு பேர் பீம 1 2 நகுல சகாதேவர் 2 2 4. அப்புறம் யாகஜேனியோட 5. இன்னும் ஒரு ஆள் குறையுது. கணக்குல யாவது இல்ல. ஏண்டா உன்னை பத்தியாடா நீ யார் நீங்க பார்த்தா அம்மா நாங்க இட்லி வைக்க உள்ள 5 வாட்டி வைப்பாங்க, 5 இட்லி. நாங்க அதை மட்டும் எண்ணிடுவோம். அப்புறம் 2வது அப்படியா? நீ போட பையா இன்னும் ஒரு ஆள் குறையறான். அட உன்னை இடத்தில் சொல்ல அந்த அதிராக தலைவர் அச்சுணம் வேறு யாரும் இல்லை. நானே தான் அச்சுணம். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்ல, பேடி வடிவத்தோடு இருக்கிறேன். நீ எந்த வகையில் அர்ஜுனன் ஓவியத்தில் கூட பார்க்க இருக்க கைலாயம் சென்று அந்த பரமனை கண்டு பாஸ்பாசனம் வெற்றி வரும்போது பொண்ணு லோகத்திலிருந்து தேவமாதிரி ரத்திலே வந்தான். அந்த ரதத்தில் வந்து தேவலோகம் சென்று என் தந்தை இந்திரபூபியார் அண்டத்தமனை அச்சுனா தோயமாபுர வாசிகளும் இரணியபுர வாசிகளும் 9 கோடி அவர்கள் அவரை வெற்றி அடைய என்னால முடியல. அவரை கொண்டு எனக்கு நிவாத கவச காலகையர். அதனால அவரை கொண்டு எனக்கு சுகால் கொடுனா. இப்ப நான் சண்டைக்கு போனான்னு யாரான்னு கேட்பான். நான் பூலோக வாசிப்பேன். உனக்கு எனக்கு என்ன பகை? நான் தேவநாட்டதான் ஆண்டு வரேன்னு கேட்பான். நான் என்னப்பா செய்வேன்னு கேட்டேன். அந்த நேரத்தில் கண்ணே இந்த பொண்ணுலகத்தை 3 தேவைப்பட்டதால அப்படி தேவைப்பட்டம் கொடுத்தா. அப்ப ரொம்ப ஊர்வசி மேனகத்தில் ஓதவை ஊர்வசியால் நடிகமாட வந்தார். என் வடிவத்தை பார்த்தார். ஆசைப்பட்டால் முடியாது என்று மறுத்து பாவி இந்த அழகல்லவா என் மனதை பிடித்து விட்டார். இன்னும் எத்தனை பேர் உன்னை பார்த்து ஆசைப்படுவார்? எத்தனை பேர் மனம் மாறும்? அதனாலே நீ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடிய போக சாபத்தை கொடுத்தார். சாத்தா எம்பெருமான துத்து அந்த எம்பெருமான் ஓடி வந்தான். என் வாயாலே வந்தால் வரும், போவந்தால் போகும் மாற்றி அமைத்தார். அந்த சாபத்தை இந்த 1 வருஷ காலம் இருப்பார். என் தம்பிமார்களும் தமையமார்களும் யாகஜனி அவரவரியாட்ட உருவத்தெடுத்தார். 1 வருஷ காலம் இந்த உருவம் ஆமா. அதனால இன்னும் சந்தேகம் ஒன்று தீரல. அப்படியானா இந்த உருவத்தை கண்ணால பார்க்கணும். அது பண்ணு எல்லாம் ஊத்துவாரு. ஆனா கண்ணில
ஏதோ நான் வார்த்தை ஆடிவிட்டேன். நான் இந்த சிறுவன் செய்த பிழையை நீங்கள் பொறுத்துள்ள வேண்டும் ஐயா. எல்லாரும் தப்பு இல்லை எப்பா சுவாமி. முடியாத காலத்திலே ஆமா ஒரு தகப்பன் யார்கிட்ட போய் சாப்பிடுவான் தெரியுமா? பிள்ளை கிட்டதான். அதை போல 56 நாடு அதுல அத்திமாநகரம் தலைநகரம். இங்க ஏன் வந்த தெரியுமா? நீங்கள் சித்தரசர்கள். உண்மைதான். ஒரு பிள்ளை இடத்துல தகப்பம் வாங்கி சாப்பிட தப்பு கிடையாது. உங்களை பிள்ளையாய் பாவித்துதான் நீங்கள் அறியாத தவறு செய்தாலும் அதை மன்னித்து விட்டோம். அதனால எப்பா அந்த ஆயுதத்தை எடுத்து மந்திரத்தை நான் சொல்றேன், நீ போய் அந்த ஆயுதத்தை எடுத்து கொண்டு வர. மத்ததை நான் மாத்துறேன். சொல்லுங்க. உடனே உத்தரகுமாரனாக வட்டவன் ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அத்துடனாக வட்டவன் அனுமதி கொண்டு வயிறு ஏற்றி உத்தரகுமாரனை தேர செலுத்த சொன்னான். செலுத்த சொல்லி அத்துடன் கையில வெள்ள பிடித்து எதிராளி படை சண்டை போட்டான். அப்போ பார்த்தான் அனுமதியாவது அத்துடன் காய்ச்சது. அத்துடன் நான் வந்து விட்டான். அப்படி பீஷ்மாச்சாரியத்தை சொன்னான். பீஷ்மர் பார்த்தார். ஆனால் அறிவற்றவன் அத்துடன் ஆயத்தோடு நடந்தான். அவன் நம்மால் வெற்றியாட முடியாது. அதனாலே நாம் புறங்காட்டி ஓடிவிடுவோம் அப்படி என்றார். இப்படி இருக்கும் நேரத்தில் அவர்கள் வெற்றி அடைந்து திருப்பி வந்தார். அந்த நேரத்தில் அந்த திராட மண்டலம் கெண்டு மட்டரும் என் பிள்ளைதான் வெற்றி அடைந்து வருவான் அப்படி என்று பகடை ஆடினார். பகடை ஆடிய பொழுது கெங்கு பட்டராக பட்டவர் வேடிதான் வெற்றி அடைவார் அப்படி என்று பகடையை போட்டார். அந்த நேரத்தில் கெங்கு பட்டரே வெற்றி அடைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திராடனுக்கு கோபம் வந்து விட்டார். என்னடா இது, நாம் பிள்ளை வெற்றி அடைவான்னு பார்த்தோம், இந்த கெங்கு பட்டர் வெற்றி அடைந்திருந்தார் அப்படி என்று பகடையை நோங்கி கீழே அடித்தார். அந்த பகடையாக பட்டது கெங்கு பட்டனுடைய நெத்தியில பட்டது. பட்ட உடனே உதிரம் அடிந்தது. அந்த நேரத்தில் அர்ஜுனன் உள்ளே புகுந்தான். அண்ணனுடைய நெத்தியிலே உதிரம் வருவதை பார்த்தான். என் அண்ணன் இந்த காரியத்தை செய்தவனை கொண்டாத விட மாட்டேன் அப்படி என்று விண்ணவனுக்கு எத்தரித்தான். அப்போது தருமன் அப்போது அம்மா யாகஜனி அந்த பணிப்பெண்ணாக பட்டது. அந்த உதிரத்தை பிடித்தது. பிராடனை கைகால் அடிந்தது. இந்த அம்மா யாரு, அந்த அவர் யாரு, இந்த அம்மா போய் நெத்தியை பிடிக்கிறாங்க. அப்படி அர்ஜுனன் வில்லவனத்தினது கெங்குப்பட்ட கருமராய மறுத்தப்பா ஒரு பிள்ளை செறியோர் செய்ய முடியாத பிறகு ஒரியோர் பொறுத்துக் கொள்ள வேண்டும், இதை மன்னித்து விட அப்படி என்றார். ஓடி வந்தான் விராடன். ஐயா நீங்கள் யார் என்று தெரியாத தவறு செய்து விட்டேன், நீங்கள் யாரையா அப்படி என்றார். நாங்கள் ஐவர் ராஜாக்கள் அப்படி என்றார். உடனே அந்த விராடன் பார்த்தான். அப்படியானால் நாங்கள் தெரியாத தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படி என்று. இந்த ஒரு வருஷ காலம் எங்கள் ஆதீனத்தில் இருந்ததால் இது உங்க தம்பியா இருக்குபடியான அந்த அர்ஜுனனுக்கு என் மகளா இருக்குபடியான உத்தரியாலை திருமணம் செய்து வைக்க போகிறோம் அப்படி என்றார். அர்ஜுனன் பார்த்தால் ஐயா அவள் மாணவி, எனக்கு மகளா வேண்டும். மகளை வேண்டுமானால் மருமகளா ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா எனக்கு மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று தன் பிள்ளையார் இருக்குபடியான அபிமன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து பிராடனால் அளிக்கப்பட்ட உபலாயபுரி பட்டணத்திலே பாண்டவர் தங்கினார் என்பதோடு இந்த நாடகம் முற்றி பெற்றது. ஆடி பேரும் பாடி பேரும் கால கட்ட பேரும் சாதோக சாதித்த நாங்கள் இன்று இரவு இதே மேடை நாடகம். மீனும் சூப்பராக இருக்கு. சரிண்ணா, சரி, நன்றி.